நிஜமாவா சொல்ற வனிதா? என்னால நம்பவே முடியல, ஆச்சரியமா இருக்கு. ஆமாக்கா, எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு இப்ப நிச்சயம் வர வந்தாச்சு. வர 22ஆம் தேதி நிச்சயம் வச்சிருக்காங்க. அதோட கோபியா தன்னோட தங்கச்சிக்கு ரமேஷ் அண்ணன் பேசியிருக்காங்க. நல்லது வனிதா, பொண்ணு எடுத்து பொண்ணு கொடுக்கறது உறவு அருந்து போகாதுன்னு சொல்லுவாங்க. காப்பி குடி. ஆமா பெரியம்மா, இதேதான் அப்பாவும் சொன்னாரு. எங்களுக்கு தான் அந்த குடிப்பனையே இல்ல. எங்களுக்கு எப்பவுமே அந்த பாக்கியம் இல்ல வனிதா. என்ன பெரியம்மா சொல்றீங்க? என்னத்த சொல்றது வனிதா, உங்க பெரியப்பா இறந்து போன பிறகு உறவுன்னு சொல்லிக்கிறதுக்கு உங்க அப்பா ஒருத்தர் மட்டும்தான். இந்த வீரும் புது இடத்துக்கு வாக்கப்பட்டு போயிருவா, எல்லாம் விலகி போயிரும். ஏன் விலகி போனோம்? அக்காக்கு தான் தம்பி தங்கச்சிங்க நாங்க இருக்கோமே. இவ்வளவு ஆசையா பேசுற, இதுபடி நடந்தா எனக்கு சந்தோஷம். நான் கண்ணு மூடனுக்கு அப்புறம் வீருக்கு நீங்க தான் துணையா இருக்கணும். நாங்க துணையா? அக்கா தானே மூத்தவங்க, அவங்க தானே எங்களுக்கு துணையா இருக்கணும். உன் நிச்சயத்தையும் கல்யாணத்தையும் பார்க்க குடிப்பணி இல்லாமல போயிட்டு. ஏன் பெரியம்மா? ஆமா முடிதா, எனக்கு ஆசையாத்தான் இருக்கு. உன் நிச்சயத்துக்கும் கல்யாணத்துக்கும் வந்தா நீலா சும்மா விட்டுருமா? கொதறி போட்டுறாதா எங்களை? அத பத்தி நீங்க கவலைப்படாதீங்க பெரியம்மா. அம்மாவை பொறுத்தவரை என் கல்யாணம் சீக்கிரம் நடக்கணும், அவ்வளவுதான். மத்தபடி நான் தானே கல்யாணம் பண்ணு. நீங்க கண்டிப்பா கல்யாணத்துக்கு வரணும்னு சொன்னா அவங்க என்ன சொல்ல போறாங்க? அதையும் மீறி ஏதாவது சொன்னா அப்பா பாத்துப்பாரு. நீங்க கட்டாயம் கல்யாணத்துக்கு வரீங்க. வேணாம் வனிதா, உனக்கு ஒரு நல்லதுன்னு நடக்கும்போது அதை எங்களால கெட்டுற வேண்டாம். எப்படியும் கல்யாணத்துக்கு பிறகு நீ புருஷனோட வரதானே போற. இன்னும் நிச்சயமே நடக்கல, அதுக்குள்ள புருஷனோடயா? சரி, அதை விடுங்க. உங்க மாப்பிள்ள என்ன சொல்றாரு? என்னக்கா? என்னத்த சொல்றது வனிதா, மாப்பிளைய எந்த கணக்குல சேர்க்கறதே தெரியல. நேத்து மலையில நனைஞ்சுக்கிட்டே வீட்டுக்கு வந்தாரு. நான் இங்க தங்கிக்கலாமான்னு கேக்குறாரு. எனக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. நல்ல வேலை உங்க அப்பா தான் அதெல்லாம் இங்க இருக்க கூடாதுன்னு சொல்லி அனுப்பி வச்சுட்டாரு. மாப்பிள்ள கோவமா தான் போனாரு. என்ன பெரியம்மா சொல்றீங்க? மழையில நனைஞ்சுக்கிட்டேவா போனாரு? என்ன செய்யறது வனிதா, கல்யாணத்துக்கு முன்னாடி பொண்ணு வீட்டுல தங்கலாமா? ஏன் தங்கனா என்ன? அக்கம் பக்கத்துல ஒரு மாதிரியா பேச மாட்டாங்களா? எந்த காலத்துல இருக்கீங்க பெரியம்மா? அக்கம் பக்கம் அப்படி என்ன பேசும்? சரி, தங்களனா மட்டும் அக்காவை பத்தி பேச மாட்டாங்களா? பெரியம்மா, பேசணும்னு நினைச்சு பேசுறவங்களுக்கு எது வேணா காரணம் இருக்கும். பாருங்க, இத கூட பேசுவாங்க. மாப்பிள்ளையா மழையில துரத்தி விட்டுட்டீங்கன்னு பேசுவாங்க. பாவம், நினைச்சிட்டே போயிருக்காரே. சரி, நான் கிளம்புறேன்க்கா. வரேன் பெரியம்மா. இந்தாங்க சாப்பிட்டு போ வனிதா. இல்ல பரவாயில்லம்மா, நான் கிளம்புறேன். அத்தை, 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 மகா, மகா, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் மகா. மகா, கதவு தர. மகா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் மகா, கதவு தர. பாண்டி, பாண்டி ஒன்னதான். மகா, சொல்லு மகா. எனக்கு யார்கிட்ட பேச விருப்பம் இல்ல. ஒழுங்கு மரியாதை ரெண்டு பேரும் வெளில போயிடுங்க. மகா, அண்ணே ஏதோ உன்கிட்ட பேசணுமா மகா? ஏன் நான் சாகுறதுக்கா? நான் தான் சொல்றேன்ல, எனக்கு யாரு முஞ்சில முடிக்க விருப்பம் இல்ல. மகா, நான் ஏன் வீட்ல நிம்மதியா இருக்கேன். நான் இங்க சாகுறத பார்க்க ஆசைப்பட்டா என் பேர் இன்னொரு தடவை சொல்லுங்க. பாண்டி, ஒழுங்கு மரியாதை கூட்டிட்டு வெளியில போ. பாத்தியானே, அப்போ உன் மேல இருக்க விருப்பத்தினால என்ன வெறுத்தா, இப்போ ஒன்னு வெறுக்கிறதுக்காக என் கூட பேசுறா. அப்படியே அது கூட பேசுதே. மகாக்கு என் மேல எவ்வளவுக்கு எவ்வளவு வெறுப்பு வருதோ அவ்வளவு நல்லது. உன் மேல பார்த்தா விருப்பம் வரும். வா கோபி. உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும், வா. அழுது அழுது என் கண்ணில் தண்ணி வத்தி போச்சு கோபி. இனிமே அழுறதுக்கு என் உடம்புலையும் சரி மனசுலையும் சரி தெம்பில்ல. கேட்டா
மகா என்னை பார்த்து ஒரு கேள்வி கேட்டா. ஏமா, மலரை கல்யாணம் பண்ணிக்கணுங்கிறதுக்காக தானே கோபியத்தான் என்ன வேண்டான்னாரு. ஆனா இப்ப வனிதாவை தானே கட்டிக்க போறாரு. இப்ப கூட கோபியத்தானுக்கு என் மேல கல்யாண ஆசையே வரலையா? கோபியத்தானும் சரி, அவங்க வீட்டுல உள்ள ஆளுங்களும் சரி, என்ன ஒரு பொண்ணா கூட நினைச்சு பார்க்கலையான்னு கேட்டா. என்னால எந்த ஒரு பதிலும் சொல்ல முடியல கோபி. நான் இது வரைக்கும் ஆசைப்பட்டது ஒண்ணே ஒண்ணுதான். என் அண்ணன் மகன் என் பொண்ணு காலத்துல தாலி கட்டணும், வம்சம் விருத்தி அடையணும், அவங்க சந்தோஷமா இருக்கணும். ஒரு குடும்பம் ஒத்துமையா இருக்கணும்னா சொந்தத்துக்குள்ள கல்யாணம் பண்ணிக்கிட்டாதான் அந்த குடும்பம் ஒத்துமையா இருக்கும். இப்போ உனக்கு வெளியில பொண்ணு எடுத்தாங்கன்னா உன் குடும்பம் வேற என் குடும்பம் வேறன்னு தனித்தனியா பிரிஞ்சு போயிடும். அப்புறம் ஓம் பிள்ளைய மகா பிள்ளையன்னு தனித்தனியா பிரிச்சு பாக்குற மாதிரி ஆயிடும். இதே நீ மகாவை கல்யாணம் பண்ணிட்டான்னு வை, அண்ணன் மகன் தங்கச்சி பொண்ண கல்யாணம் பண்ணிட்டான்னு சொந்தம் விட்டு போகாது. என்ன சொல்ற கோபி? அத்தை, பாண்டி உங்க அண்ணன் பையன் தானே? பாண்டிய மகாவோட சேர்த்து வச்சா சொந்தம் விட்டு போகாதுல்ல? அதே சொந்தம் அப்படியே தானே இருக்கும். வம்சம் அப்படியே விருத்தியாகும். அத்தை, இங்க பாருங்க அத்தை, நான் மகாவை ஒரு நாள் கூட என் மனைவியா நினைச்சு பார்த்ததே இல்ல. ஆனா பாண்டி மகாவை தவிர வேற எதுவுமே நினைச்சு பார்த்ததே இல்ல. மகாக்கு பாண்டிய கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் இல்ல. எனக்கு மகா மேல அப்படி ஒரு நினைப்பே இல்ல. நீங்க எல்லாரும் சேர்ந்து என்னை கம்பல் பண்றீங்கல்ல, அது மாதிரி மகாட்டையும் பேச வேண்டியதானே? மகா, பாண்டி நல்லவன் தான், இப்ப மாறி இருக்கா, அவனை கல்யாணம் பண்ணிக்க, அவனை சேர்ந்துருன்னு சொல்ல வேண்டியதானே? சொந்தம் ஒன்னாகும்லத்த. பாண்டி அண்ணன் மகன் தானே, மகிழ்ச்சி தப்பா உங்க அண்ணன் தானே, ரெண்டு பேரும் சேர்த்து வைக்க வேண்டியதானே? யோசிச்சு பாருங்க, எல்லா பக்கமும் வழி இருக்கு, மனசுதான் வேணும். சரிகார பையல, ஏன்டா இங்க வந்த? எதுக்கு இங்க வந்த? என்னங்க நீங்க? நாங்க இங்க வரல மாமா, அப்பதான் பாக்குறதுக்காக தான் வந்தோம். அப்பதான் பாக்க வந்தா இங்கே நின்னு பேசிட்டு இருக்க, போக வேண்டியதானே? மச்சான், அப்பதான் பக்கத்தானே, வாங்க நான் கூட்டி போறேன். ஏய் வாடா. அம்மாச்சே, அம்மாச்சே, வாங்கப்பா. என்ன அனந்தம்பி ரெண்டு பேரும் சோடியா வந்திருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா அப்பதா? நல்லா இருக்கேன்ப்பா. ஆனா இங்கதான்ப்பா எப்ப பார்த்தாலும் பிரச்சனைக்கு மேல பிரச்சனை. சரி, அது கிடக்குது, விடுப்பா. அப்பதா எல்லாம் நல்லபடியா நடக்கும். உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். நீங்க எனக்கு விவரம் தெரிஞ்சதுல இருந்து எங்க வீட்லயோ இல்ல பாண்டி வீட்லயோ இல்ல சம்பந்தம் வீட்லயோ யார் வீட்லயும் போய் உட்கார்ந்து சாப்பிட்டது இல்ல. ஏன் ஒரு மடக்கு தண்ணி கூட குடிச்சது இல்ல. எது தேவையோ அதை நீங்களே எடுத்து வந்து சாப்பிட்டு தான் போவீங்க. அது மாதிரி யார் வீட்லயும் தங்கினதும் இல்ல. நாங்களும் அது மாதிரி உங்க வீட்ல வந்து தங்கினதே இல்ல. எல்லாரும் விசேஷத்துல பார்த்து பேசுறதோட முடிஞ்சு போச்சு. என்னன்னா நீங்க யாருக்கும் தொந்தரவு கொடுக்காத ஆளு. இதை ஏன் சொல்றேன்னா பார்த்தா, இப்ப நாங்க உங்களுக்கு ஒரு தொந்தரவு கொடுக்க போறோம். எங்களுக்கு ஒரு உதவி செய்ய முடியுமா? என்னப்பா பீடி ரொம்ப பலமா இருக்கு? அப்பதா, பாண்டியும் மகாவும் சேர்றத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஏப்பா அப்படி கேக்குற? தாலி கட்டினவன் எவனா இருந்தாலும் பொண்டாட்டிங்கிறவ அவனோட தான் வாழணுங்கிறது இந்த அப்பத்தாவோட ஆசை. இவனுக்கு என்ன குறை? நல்ல மனுஷனா திரும்பி இருக்கிறான். இவங்க ரெண்டு பேரும் ஒருத்தர புரிஞ்சுக்கிட்டு நல்லா வாழ்ந்தா இந்த அப்பத்தாவுக்கு எம்புட்டு ஆனந்தமா இருக்கும். இது ஒண்ணு போதும் அப்பதா, வேற ஒண்ணும் இல்ல அப்பதா. பாண்டி மகாவை பாக்குறதுக்காக இங்க தங்கணும், உங்க வீட்டுல இருக்கணும். நீங்க வச்சு பாண்டிய பாத்துக்க முடியுமா? ஐயோ, தாராளமா தங்கட்டுமாப்பா. ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்கிறதுல இந்த அப்பத்தா என்னென்ன செய்யணுமோ அத்தனை செஞ்சு முடிக்கிறப்பா. கிளம்புறாசா? இது போதும் அப்பதா. பாண்டிய பத்திரமா பாத்துக்கங்க. பாண்டி, இனி ஓ சமத்து தான். விடிஞ்சா ஏத்தாப்புல மகாதான் நிக்கும். பாத்துக்க பாண்டி, பிரச்சனை வராம மட்டும் நடந்துக்க. அப்பதா வரேன், போயிட்டு வரேன். நான் பாத்துக்கிறேன் ராசா. வரேன் மச்சான். வா ராசா, உனக்கு வாய்க்கு ருசி ருசியா சமைச்சு போடுறேன். அம்மாச்சே, நல்ல சாப்பாடு வச்சா என்னையும் கூப்பிடு, நானும் உன் பேரன் தான். வாடா. இந்த வந்துடுறேன். மச்சான் நில்லுங்க, இந்த வரேன். வா ராசா, நீ வா. இங்கே வெயிட் பண்ணுங்க, நான் வந்துடுறேன். சம்மதிமா, வணக்கம். வணக்கம் சம்மதி. நேத்து நடந்ததுல நான் ஏதோ தப்பு ரைட்டுன்னு பேச வரல. ஆனா மாப்பிள்ளை பண்ணது முறையே இல்லை. கல்யாணத்துக்கு முன்னாடி தனியா பொண்ணு போய் பார்க்கறத நாங்க ஒத்துக்கவே மாட்டோம். ஆனா மாப்பிள்ளை என்னன்னா வீடு வீட்டுக்கு போய், அதுவும் ராத்திரில போய், எப்படி சம்மந்தி? எது பேசுறதா இருந்தாலும் என் மகன்கிட்ட போய் பேசிக்கோங்க. உள்ள படுத்திருக்கான், போய் பாருங்க. படுத்திருக்காரா? போங்க சார், போங்க.
மாப்பிள மாப்பிள நான் நெல்லியாண்டு வந்திருக்கேன் மாப்பிள. மாப்பிள என்னாச்சு? உடம்பு ஏதாவது சரியில்லையா? மாப்பிள ஏதாவது பேசும் மாப்பிள. என்னங்க சம்பந்தி, நீங்களும் பேச மாட்டேன்றீங்க, மாப்பிள்ளையும் பேச மாட்டேன்றாரு. என்னாச்சு? மாப்பிள்ளைக்கு ஏதாவது உடம்பு சரியில்லையா? இப்படி அனுத்திட்டு இருக்காரு. அது ஒண்ணும் இல்லைங்க. நேத்து காரைக்குடிக்கு ஒரு வேலை விஷயமா போயிட்டு வந்தான். வர்ற வழியில ஆலமரத்து முனி ஓங்கி 2 அப்பு அப்பிருச்சு. அதான் போர்வையை போத்திட்டு படுத்துட்டு இருக்கான். என்ன சம்பந்தி சொல்றீங்க? என்ன சொல்றீங்க? அவன் என்ன சாக சொல்றீங்களா? ஏன் சம்பந்தி இப்படி எல்லாம் பேசுறீங்க? ஆமாங்க, இப்ப எல்லா கேள்வியும் எங்க கிட்ட கேளுங்க. கொஞ்சமாவது மனசு தன்மையோட நடந்துக்கங்க. எந்த ஊர் உலகத்துல இருந்து ஆளுங்க இருப்பாங்களா அப்படி? என் மகன் அப்படி என்னங்க பண்ணா? அவன் காரைக்குடிக்கு ஒரு கல்யாண விஷயமா போயிட்டு வந்தான். வந்த இடத்துல மழை பெஞ்சது. அதனால அவன் பொண்ணு வீட்டுக்கு போனான். இது தப்பாங்க? இது என்னமோ பொம்பளை பொறுக்கி பையன் மாதிரி நடத்திருக்கீங்க. கட்டிக்கு போற பொண்ணு வீட்டுக்கு தானே போனா, அடுத்தவங்க வீட்டு கதவை போய் ஒண்ணு தட்டலையே. நல்லா இருக்குங்க. வீட்டுக்கு வர போற மாப்பிள்ளைய நீங்க நடத்துற விதம். பொண்ணு வீட்டுல தங்காம லாட்ஜ்ல ரூம் போட்டு தங்க சொன்னீங்களாமே. ஏன் அவனுக்கு ரூம் போட தெரியாதா? அந்த அளவுக்கு நாங்க வக்கத்து போய் கிடக்குறோம். அதிசயமா இருக்குங்க. இங்க பாருங்க, ஒண்ணு நீங்க கிளம்பி போயிருக்கணும், இல்ல உங்க வீட்டுக்காவது நீங்க கூட்டிட்டு போயிருக்கணும். அங்க போனா உங்க சம்சாரம் விரட்டும். இங்க இருந்தா சடங்கு சம்பிரதாயம் சாஸ்திரம்பீங்க. சுத்த அயோக்கியத்தனமா இல்லங்க இருக்கு. எங்களுக்கு எப்படி நடக்கணும்னு வரமுறை தெரியுங்க. நீங்க ஒண்ணு எங்களுக்கு சொல்லி தர வேணாம். நாங்க என்ன காட்டுலயா வாழ்றோம்? ஆத்திர அவசரத்துக்கு சாஸ்திரம் சம்பிரதாயம் எல்லாம் எதுக்குங்க? அது ஒண்ணுமில்லடி, நம்ம சம்பந்தி பெரிய மனு தர்மராஜா. சாஸ்திர சம்பிரதாயம் எல்லாம் பார்க்காம ஒன்னும் செய்ய மாட்டாரு. என்னங்க இப்படி பேசுறீங்க? எப்படிங்க பேசுறோம்? அர்த்தராத்திரியில கொற்ற மலையில நனைஞ்சுக்கிட்டு வந்து வீடு வந்து சேர்ந்திருக்கா. அப்போ போத்தன போர்வையை இன்னும் விளக்கல. குளிர் ஜுரங்க இப்ப வரைக்கும் அனுத்திட்டு இருக்கான். பாத்தீங்கல்ல? சம்பந்தி இப்ப டாக்டர் போலாமா? காலை வரி குழியில தள்ளிட்டு டாக்டர்கிட்ட போனோமா? எங்களுக்கு கூட்டிட்டு போக தெரியுங்க. நல்ல ஐடியா சொல்றாருயா. ஏங்க, தனியா இருக்க பொம்பளைங்கன்னு சொன்னீங்களா? அக்கம் பக்கம்னு வேற சொன்னீங்களா? ஏன் என் மகனுக்கு தெரியாதா? அது தெரிஞ்சுதானே போயிருக்கா. கொஞ்சம் சூழ்நிலையை புரிஞ்சுக்கங்க. இப்ப ரோட்ல ஏதாவது ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆயிருந்துச்சுன்னா அப்பயும் கல்யாணம் ஆகல, சாஸ்திரம் சம்பிரதாயம்னுட்டு ஒதுங்கி போயிருவீங்களா? சம்பந்தி இப்ப நான் என்ன பண்ணணும்? சம்பந்தின்னு கூப்பிடாம இருந்தா அதுவே போதும். என்ன சொல்றீங்க? ஆமாங்க, மனுஷனை மனுஷனா பார்க்காம அவன் அவசரம் புரியாம நடைமுறை பாக்குற சம்பந்தம் எங்களுக்கு வேணாங்க. என்னங்க எடுத்தடுப்புல இப்படி பேசுறீங்க? எல்லாம் நல்லா யோசிச்சுதான் பேசுறோம். என்னங்க பேசுறீங்க? நிச்சயம் முடிஞ்சு போச்சுங்க. அந்த கவலை உங்களுக்கு இருந்துருந்துச்சுன்னா என் பையனை ராத்திரியோட ராத்திரியா வெளியே தள்ளிருப்பீங்களாங்க? ஏங்க, கட்டிக்க போற மாப்பிளைய உங்க சம்சாரம் புடனைய புடிச்சு தள்ளாத குறைய வீட்டை விட்டு வெளியே தள்ளி விட்டுருச்சு. நீங்க வந்து விளக்கம் சொல்லும் போது நாங்க நடைமுறை கௌரவம் எல்லாம் பார்க்காம நீங்க சொன்னதை ஏத்துக்கிட்டோம்ல. போதுங்க, கிளம்புங்க. இந்த சம்பந்தத்துல எங்களுக்கு இஷ்டம் இல்லைங்க. சம்பந்தி இப்படி பேசினா எப்படி? இப்படிதாங்க பேசுவோம். ஒருவேளை அவன் எந்திரிச்சு உங்ககிட்ட பேசணும்னு ஆசைப்பட்டா பட மாட்டான். ஒருவேளை அப்படி ஆசைப்பட்டானா சொல்லி அனுப்பிச்சு விடுறான். அப்ப வாங்க, இப்ப கிளம்புங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, போங்க சார். வரங்க. ஏய், போய் வேலையை பாரு. ஏய் முருகேசா, ஏய் முருகேசா, சூப்பர் ஆக்டிங்டா. இத நம்பி அந்த ஆளு போயிட்டாரு. போயா நாரவாய். என்னடா எந்த நேரத்துல ஆலமர முனி அடிச்சுச்சு சொன்னியோ, உண்மையாலுமே முனி அடிச்சுச்சு போல இருக்கு. ஐயா, எனக்கு உண்மையாலுமே குளிர்ச்சி வந்துருச்சு. ஐயா, போய் டாக்டர் கூப்பிடுங்க. படுறா, கூட்டு வந்துடுறா. போய் யோசிக்கிறான். மகா, மகா, ஏன்டா இப்படி உட்காந்துருக்க? வா சாப்பிடலாம். வாமா, எந்திரி, வா வா. வா மகா, உட்காரு. குரா மகா, நம்ம ஊர்ல நம்ம வீட்டுல இப்படி ஒத்துமையா உட்கார்ந்து சந்தோஷமா சாப்பிட்டு எவ்வளவு நாள் ஆச்சு தெரியுமா? உங்க அம்மாவை பாரு, அண்ணன் வீடுன்னு தெரிஞ்சா. நீ கோபியத்தான் அலைஞ்ச. ஆனா நம்மள யாருன்னு கேட்காத குறையா வெட்டி விட்டானுங்க. சுமதி, இந்த தட்டப்படி இரு, அந்த சாப்பாட்டை கொடு கொடு.
ஒன்று சொல்லட்டுமா? நம்ம 5 பேரும் தான் நிரந்தரம். நமக்கு எந்த சொந்த பந்தமும் இல்லைம்மா. குறை நேரம் இருந்தா கூட நமக்குள்ளேயே பேசி தீர்த்துக்கலாமா? அப்பா உருண்டை சோறு கொடுக்குறேன், சாப்பிடுங்க. பிடி பிடிரா. இந்தாம்மா. மகா மகா, நீ நினைக்கிறது புரியுதுடா. சாப்பிடு, அப்பா கொடுக்கறேன்ல, சாப்பிடு. வா ராசா வா.